என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கண்டிப்பாக நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்த வச்சு தான் நம்மளுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே. நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவினுடைய தன்மை என்ன, அதனை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதை வச்சு தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதே நம்மளை தீர்மானம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சென்னையிலன்னு எடுத்துட்டா சைதாப்பேட்டைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், அண்ணா நகருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ நம்ம எதை எப்படி கௌரவமாக பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எதிர்மறையாக ஒரு சத்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இரும்பு சத்து உள்ள பூமிக்கு குடி போகிறாங்கன்னா இன்னும் அவங்கள சோம்பேறி ஆக்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது அந்த மண் பரிசோதனை பண்ணி ஒரு பூமியை வாங்குறாங்கன்னா அந்த மண், நான் இந்த இடம் வாங்கினேன்ப்பா, வந்ததுக்கப்புறம் இன்னும் 4 வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த மண்ணுடைய தன்மை நமக்கு சேருது. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ நம்ம வீடு கட்டுறோன்னா அது நம்ம வாஸ்து பார்த்து பார்த்து கட்டுவோம், அதெல்லாம் ஓகே. பட் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்களாம் எப்படி வாஸ்து பார்ப்பாங்க? கண்டிப்பாக வாஸ்து பார்க்க முடியாது. யாருக்கெல்லாம் வாஸ்து பிரச்சனையாகவும் வில்லங்கமாகவும் இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்லேயே இடம் வாங்க முடியும். வாஸ்து நல்லா இருக்கிறவங்க நல்ல இடமா இண்டிவிஜுவல் ஹவுஸாக வாங்கிட்டு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு ரொம்ப பார்த்து அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கினாங்க. ஆனால் அங்கே குடியிருக்க முடியல. அவங்களுக்கு அந்த லக்னம் நம்ம பார்க்குறது அட்சய லக்னம். இப்போ ஒரு லக்னம் போகும்போது சில கூட்டு கிரகங்கள் 4ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும். அப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக்னம் சேஞ்ச் ஆகிடும். 4ஆம் இடத்துல சிங்கிள் கிரகம் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸாக தனியாக அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட்டு இந்த தனி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னொருத்தருங்க தனி வீட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினச்சா கூட அவங்களால போக முடியறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பார்க்க முடியுது. எல்லாரையும் வரவேற்றாலும் பலதரப்பட்ட மக்களும் வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை இது கொடுக்குது. அதே மாதிரி இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விவசாயிகளுக்கெல்லாம் அது பொருந்தி போகக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கோயம்புத்தூர், திருப்பூர்னு எடுத்துட்டா இந்த ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பொருந்தி போகக்கூடிய ஒரு ஊராக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு, இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்துட்டோம்னா பட்டுக்கு பேர் போன ஊராகவும் இருக்குது. அப்போது எந்த இடம் நம்மளுடைய தொழிலுக்கும் அந்த இடத்தினுடைய அமைப்பு, அந்த தெரு நமக்கு ஒத்து போகுதோ அந்த இடத்துல இவங்க தொழில ஆரம்பிச்சாங்கன்னா தான் ரன் பண்ண முடியும். இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ECR பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க, 5 lakhs profit. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ALB ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓகே மேம். இப்போ ஒரு வீடு கட்டுறது இல்லாச்சும் ஒரு பில்டிங் அந்த மாதிரி கட்டுறதுக்கு முக்கியமாக வாஸ்துவை எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கணும், புதிய பில்டிங் ஆரம்பிக்கணும்னா இந்த வாஸ்து பார்க்காம யாருமே மோஸ்ட்லி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா ஒரு அடிப்படையான விஷயம் என்ன மேம்? கண்டிப்பாக நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்த வச்சு தான் நம்மளுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே. நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவினுடைய தன்மை என்ன, அதனை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதை வச்சு தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதே நம்மளை தீர்மானம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சென்னையிலன்னு எடுத்துட்டா சைதாப்பேட்டைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், அண்ணா நகருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ நம்ம எதை எப்படி கௌரவமாக பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த இடம் நமக்கு சாதகமாக பேசினா தான், இப்போ நம்ம வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்ல சௌரியமாகவும் நம்மளுடைய மைண்டு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வாஸ்து. ஆனால் இந்த வாஸ்து எதன் அடிப்படையில் அமையுது, நம்மளுடைய ஜாதகம் என்னவோ அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அந்த வீடுங்கிறது அமையும். சும்மா நான் பெரிய வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வாஸ்து. ஆனால் அந்த பெரிய வீடு எனக்கு அமையணும்னு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஜோதிடம். அப்போ இந்த ஜோதிடம் இல்லாமல் அங்கே வாஸ்து தனித்து இயங்காது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன வேணாலும் வாஸ்து குறையோட வீட்டில் இருங்க, உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய 4ஆம் பாவகம் நல்லா இருக்குன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போயிருக்கலாம். ஓகே. இதே உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பார்த்து வாஸ்து உள்ள வீட்டில் இருந்தாலும் அது உங்களுக்கு குறையாக தான் இருக்கும். அப்போ தான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு தேவையில்லாமல் வீட்டில் வைப்பீங்க, அதுவே வாஸ்து கோளாறுகளை ஏற்படுத்திடும், நெகட்டிவாக ஒரு விஷயம் நமக்கு பாதிக்கும். இது எல்லாமே வாஸ்து குறைக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு தான் வாஸ்து அப்படிங்கிறது இருக்கே தவிர, இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான், கூலி வேலை பார்த்துட்ருக்கான், நீங்கள் நல்ல வீட்டில் கொண்டு போய் குடி வச்சா வசதியாக வந்துடுவானா? அப்போது எங்கே அதனுடைய காரணம் இருக்குது அப்படின்னா, மூலம் எங்கே இருக்குன்னா ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் நல்ல வசதி படைத்தவர்களை நீங்கள் வாஸ்துவே இல்லாத வீட்டில் வச்சு அவங்க நெளிஞ்சு போயிட மாட்டாங்க. அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் இன்னும் அதை டெவலப் பண்ணிவிடுவாங்க.
அவங்க போன நேரம் அந்த இடம் பக்கத்தில் ஏதாவது பைபாஸ் ரோடு வந்துடும், அந்த இடத்தினுடைய வேல்யூ அதிகமாகிடும். அப்போது அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நல்ல வீட்டுக்கு அவங்க குடிபோக முடியும், நல்ல இடத்துல சூழ்நிலையில் அவங்களால வசிக்க முடியும் அப்படிங்கிறத வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இதே வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கே வர முடியாமல் வெளியில் தங்கியே சம்பாதிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அப்போ அங்கே வாஸ்து எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு இன்னும் இல்லை. இன்னும் பல ஆண்டுகள் கடந்தாலும் இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியுமே தவிர வெறும் வாஸ்து மட்டும் அப்படிங்கிறத வச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம இருக்கக்கூடிய இடம் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குமாங்கிறத வாஸ்து தான் நமக்கு சொல்லும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு அந்த வீட்டினுடைய அமைப்பு, நம்மளுடைய வீட்டில் எந்த பகுதி நமக்கு நேர்மறையாக வேலை செய்யுது எதிர்மறையாக வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்து அந்த பகுதியில் நம்ம இப்போ வாஸ்துன்னா உடனே இது சரியில்லை, இந்த வாசல் சரியில்லை, இது நீச்ச வாசலில் இருக்குது, இது உச்ச வாசலில் இருக்குது, இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது வாஸ்து கிடையாது. உங்களுக்கு அந்த வீட்டில் எந்த பகுதியில் உட்கார்ந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வடக்கு சரியில்லைன்னு இருக்கும்போது நீங்கள் வடக்கு வாசல் உள்ள வீட்டுக்கு போனாவே இன்றைக்கி வாஸ்துவில் முதன்மையாக பார்க்கக்கூடியது வடக்கு வீடு தான். வடக்கு பார்த்த வீடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு தேடுறவங்க நிறைய இருக்காங்க. அப்படி நீங்கள் வடக்கு சரியில்லாமல் இருக்கிறவங்க வடக்கு பார்த்த வீட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் நலிவு தான் ஏற்படுமே தவிர உயர்வு வராது. இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தினுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாஸ்துவை எப்படி பயன்படுத்தலான்னு பயன்படுத்தினீங்கன்னா அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லக்கூடிய அட்சய வாஸ்து. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ ஜோதிடமும் வாஸ்துவும் வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்க எல்லாரோடைய ஜாதகத்தையோட கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா, இல்லாச்சும் யாராச்சும் ஒருத்தருடைய ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி வாஸ்து பார்க்கணுமா? கட்டாயம். இது நல்ல கேள்வி. அந்த வீடுங்கிறது ஒருத்தர் பேரில் தான் இருக்கும், அல்லது 2 பேர் பேரில், கணவன் மனைவி 2 பேர் பேரில் டையப்பாக இருக்கும். அந்த 2 பேர் பேர்லேயும் ஒரு வீடு அமையுது, அந்த வீட்டில் அவங்க வசிக்கிறாங்கன்னா 2 பேருடைய ஜாதக அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜாடிக்கேற்ற மூடி தான் இருக்கும், தனியாலாம் வேறு மூடியை பொருத்த முடியாது. இதே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பேரும் அந்த வீட்டில் ஒரே மனநிலையோடு இருப்பாங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வெளிநாடு போகிறேன்னு அதுக்கான முயற்சிகள் வீட்டுக்கே வரமாட்டார், வெளியிலே சுற்றிக்கிட்டு இருப்பார். ஒருத்தர் அந்த ரூமை விட்டு வெளில வரமாட்டார், எனக்கு என் ரூம் தான்ப்பா சொர்க்கம் அப்படின்னு ரூமை விட்டு வெளில வரமாட்டார். ஒரு சிலர் அப்போதைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க, அங்கே நிம்மதியாக தூங்குவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மாறுது இல்லையா? இப்போ யாருக்கெல்லாம் பொருந்தி போகுதோ அவங்க அந்த வீட்டில் நல்ல மைண்டோட நல்ல ஃபியூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இல்லாதவங்க வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறதுக்கு தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இந்த வாஸ்து வீடு கட்டும் போது எல்லாத்தையுமே வந்து பார்த்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வாஸ்துலேயே வந்து எல்லாரும் நிறைய பேர் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே கேட்டு பண்ணுவாங்க. அப்படி மக்கள் வந்து வாஸ்துல செய்கிற ஒரு மேஜரான மிஸ்டேக்னா அது என்ன மேம்? பூமியை பார்க்கும்போது அந்த பூமி நமக்கு ஏற்ற பூமியாங்கிறத பார்க்கறது இல்லை. அதுதான் அவங்க எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறாக நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு மண் வாங்குகிறோன்னா அந்த மண் நமக்கு நல்லா இருக்கணும். இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு படத்தில் கூட ஒரு வயசானவர் மண்ணை பிடிச்சு முணந்து பார்த்துட்டு அது என்ன சத்தில் இருக்குங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு சீன் நான் பார்த்தேன். அந்த மாதிரி தான் மண்ணில் எல்லா சத்துக்களுமே இருக்குது, பொட்டாசியம் மெக்னீஷியம்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம உடம்புக்கு எந்த சத்து நமக்கு தேவைப்படுதோ அந்த சத்து உள்ள மண்ணுக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் அதிகமாகும். நமக்கு எதிர்மறையாக ஒரு சத்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இரும்பு சத்து உள்ள பூமிக்கு குடி போகிறாங்கன்னா இன்னும் அவங்கள சோம்பேறி ஆக்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது அந்த மண் பரிசோதனை பண்ணி ஒரு பூமியை வாங்குறாங்கன்னா அந்த மண், நான் இந்த இடம் வாங்கினேன்ப்பா, வந்ததுக்கப்புறம் இன்னும் 4 வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த மண்ணுடைய தன்மை நமக்கு சேருது அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு வெத்தலை செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, அது நல்லா வருது. இதுவே பக்கத்து வீட்டில் வைக்கிறாங்க, கருகி போயிடுது. அதுக்கு காரணம் என்ன? அந்த வெத்தலை செடி வளர்வதற்கான சத்து அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ இதுதான் எல்லாத்துக்குமே, எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களும் வளர்ந்துறது கிடையாது. நாற்று நடுறதுக்குன்னா அந்த நிலம் பக்குவமாக இருந்தால் தான் நாற்று வளரும். இதே தென்னை மரம் நடணுன்னா அந்த இடம் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் தென்னை மரம். இப்போ நம்ம காஷ்மீரில் ஆப்பிள் விளையுது, இங்கே நம்ம விளைவிக்க முடியுதா? அப்போ அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நம்மளுடைய உடம்பு அந்த மண்ணுக்கு செட் ஆகலாம் மட்டும்தான் அந்த வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்து இன்னும் சில வித்தியாசங்களை நம்ம பூமியில் பார்க்க முடியுது. அந்த பூமியில் சல்லிய தோஷம்னு ஒரு தோஷம் ஏற்படும். அந்த பூமிக்கு அடியில் சில எதிர்மறையான ஒரு நிகழ்வுகள். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம், பக்கத்து பிளாட்டு காலியாக இருக்குது, நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள் இறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்து பிளாட்டு காலியாக தானே இருக்குது, அதில் தான் நம்ம அடக்கம் பண்ணுவோம்.
அப்போ தெரியாமல் செய்யக்கூடிய அந்த தவறு அந்த பூமியை பயன்படுத்துகிறவங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் போயிடும். அதன் மேலே வீடு கட்டும்போது அது சல்லிய தோஷமாக அந்த இறந்த உடல்கள் அங்கே இருக்கிறதுனால அது நெகட்டிவான எதிர்மறையான பிரச்சனைகளை தரும். அப்படி தரும்போது அந்த இடத்த சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அங்கே மனை கட்டுறாங்க அப்படின்னா அந்த எதிர்மறையான எண்ணங்கள், ஏன்னா இன்றைக்கி நிறைய பார்க்குறோம், ஒரு இடுகாடு சுடுகாடை கூட அழிச்சிட்டு பிளாட் போட்டு அங்கே வீடு கட்டி நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதே ஒரு சிலர் ரொம்ப நல்லா இருக்க ஏரியாவில் வீடு கட்டி ரொம்ப நலிஞ்சு போன நிலைமையிலையும் இருக்கார். இப்போ அதுக்கு காரணமும் நம்ம ஜாதகத்தில் அதுக்கான இடங்கள் உண்டு. அந்த மண்ணுக்கும் நமக்கும் பொருந்தி போகணும். பொருந்தி போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகே மேம். அதே மாதிரி இந்த வாஸ்துகளில் வந்து குறைபாடு ஏற்படும் போது அது வந்து குடும்ப உறவை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். இப்போ உங்களுடைய வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னா தாய் உறவு அப்படிங்கிறதே உங்களுக்கு கசந்து போயிடும். இதே உங்களுக்கு தென்மேற்கு திசை பாதிக்குது அப்படின்னா கணவன் மனைக்குள்ள சதா சண்டை, படுக்கை அறைக்கு போனால் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இதே வடகிழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த வடகிழக்கில் நமக்கு மனசு ஒரு நிலையில் இருக்காது. ஏதாவது ஒரு சிந்தனை தடுமாற்றங்கள் அந்த குடும்பத்தில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனைகளை தந்துக்கிட்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு தென்கிழக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த வீட்டில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த செல்வ கடாட்சம் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப குறைஞ்சு போயிடுறதையும் பார்க்க முடியுது. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா அது வந்து நம்ம வாஸ்து பார்த்து கட்டுவோம், அதெல்லாம் ஓகே. பட் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்களாம் வந்து எப்படி வாஸ்து பார்ப்பாங்க? கண்டிப்பாக வாஸ்து பார்க்க முடியாது. யாருக்கெல்லாம் வாஸ்து பிரச்சனையாகவும் வில்லங்கமாகவும் இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்லேயே இடம் வாங்க முடியும். வாஸ்து நல்லா இருக்கிறவங்க நல்ல இடமா இண்டிவிஜுவல் ஹவுஸாக வாங்கிட்டு தான் போவாங்க. வாஸ்து சரியில்லாமல் இருக்குங்கிறவங்க மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட் வீடை வாங்கிட்டு போவாங்க. இப்போ அப்படி வாங்கும்போது அது ஒரு சில கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சில நிறைய கிரகங்கள் பார்வை விழுகுது அப்படின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் வசிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வாங்கிட்டு போனவங்களும் வசதியான வாழ்க்கை வாழ்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த இடத்தினுடைய மொத்த அமைப்புக்கு அந்த திசைங்கிறது இவங்களுக்கு எனர்ஜிக் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, வடகிழக்கில் ஒருத்தங்கள் வாசல் வச்ச வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அங்கே குரு பகவான் நல்ல பாயிண்டில் இருந்தால் மட்டும்தான், நல்ல வேல்யூவில் இருக்காருன்னா மட்டும்தான் அவங்க அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே வடமேற்கு வாசலில் ஒருத்தவங்க குடி போகிறாங்க, அவங்க வீட்டை விட்டே கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஓடி போயிடுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும். இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் உள்ள பலன்களுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. ஏன்னா நம்ம வந்து அதிகம் நேரம் நம்ம செலவு பண்ணக்கூடிய இடங்கிறது வீடு தான். அப்போ அந்த வீடு வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஓகே மேம். அதே மாதிரி சொன்னீங்க இது வாஸ்து சரியில்லாதது இவங்க தான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்குவாங்க. ஸோ வந்து இந்த ஜாதகமும் வாஸ்துவும் ஒத்து போகாம இருக்கவங்க வந்து தனி வீடு வந்து வாங்க முடியாதா? வாங்க முடியாது. அவங்க என்னதான் பார்த்து பண்ணி வாங்கினாலும் கூட அதில் அவங்களால இருக்க முடியாது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு ரொம்ப பார்த்து அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கினாங்க. ஆனால் அங்கே குடியிருக்க முடியல. அவங்களுக்கு அந்த லக்னம் நம்ம பார்க்குறது அட்சய லக்னம். இப்போ ஒரு லக்னம் போகும்போது சில கூட்டு கிரகங்கள் 4ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும். அப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக்னம் சேஞ்ச் ஆகிடும். 4ஆம் இடத்துல சிங்கிள் கிரகம் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸாக தனியாக அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட்டு இந்த தனி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னொருத்தருங்க தனி வீட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினச்சா கூட அவங்களால போக முடியறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பார்க்க முடியுது. ஓகே மேம். அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டோம். அதே மாதிரி வாடகை வீட்டுக்கு போவாங்கல்ல, அவங்களாம் எப்படி வாஸ்து பார்க்கலாம் மேம்? கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் குடி போனோம். வீடு சூப்பராக இருந்ததுங்க. சொந்த வீடு, சொந்த இடம்லாம் வாங்கிட்டோம். பூர்வீகத்தில் வீடு கட்டினோம். எங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகவே மனசு இல்லை. சொந்த வீடு வாங்கிட்டோம். அந்த வாடகை வீட்டுக்கு வந்துட்டோன்னா எங்களுக்கு ராசி நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் இந்த இடத்த விட்டு நாங்கள் போகலைன்னு சொல்கிறவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். சொந்த வீடு வாங்கிட்டோம் 3 மாதம் கூட இல்லை, அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சம்திங் இருக்குது, அதனால நாங்கள் வெளியில் வந்துட்டோம்னு சொல்கிறவங்களையும் பார்க்க முடியுது. அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு இல்லாதவங்கன்னு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி சொந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் கடனே இல்லாமல் இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாது. அவங்க தான் வாடகை வீட்டுக்காரங்க மாதிரி ரொம்ப பயந்து இப்போ 15,000 வாடகை கட்டுறோன்னா இந்த சொந்த வீடு வாங்கினவங்க 25,000 இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கும். 15,000 வாடகையிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதையும் பார்த்துருக்க முடியுது. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ வீடுகளுக்கு வந்து வாஸ்து எவ்வளோ முக்கியம்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து இந்த ஆஃபீஸ் கட்டுவாங்க, இந்த தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும்? கண்டிப்பாக தொழில் நிறுவனங்களில் வாஸ்து அப்படிங்கிறத விட நம்ம என்ன தொழில் பார்க்குறோம், அந்த தொழிலுக்கும் அந்த ஊருக்கும் அந்த தெருவுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடியது. இப்போ இந்த சென்னைன்னு எடுத்துட்டோம்னா பலதரப்பட்ட ஜனங்கள் சென்னையில் இருக்காங்க. ஏன் மற்ற ஊரில் இல்லை, சென்னையில் மட்டும் ஏன் அப்படி இருக்காங்கன்னா இந்த சென்னையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது
எல்லாரையும் வரவேற்றாலும் பலதரப்பட்ட மக்களும் வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை இது கொடுக்குது. அதே மாதிரி இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விவசாயிகளுக்கெல்லாம் அது பொருந்தி போகக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கோயம்புத்தூர், திருப்பூர்னு எடுத்துட்டா இந்த ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பொருந்தி போகக்கூடிய ஒரு ஊராக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு, இப்போ காஞ்சிபுரம்னு எடுத்துட்டோம்னா பட்டுக்கு பேர் போன ஊராகவும் இருக்குது. அப்போது எந்த இடம் நம்மளுடைய தொழிலுக்கும் அந்த இடத்தினுடைய அமைப்பு, அந்த தெரு நமக்கு ஒத்து போகுதோ அந்த இடத்துல இவங்க வந்து தொழிலை ஆரம்பித்தாங்கன்னா தான் ரன் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் இப்போ ஒன்றும் இல்லை, கருப்பட்டி காப்பி கடைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் கன்யூமர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கான்னா இல்லை, சில இடங்களில் மட்டும்தான் ரன் ஆகுது. பல இடங்களில் வச்சுட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த இடத்துக்கும் அந்த தொழிலுக்கும் அவங்களுக்கு பொருந்தி போகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே மேம், அதே மாதிரி வந்து வாஸ்து வந்து சரி இல்லைன்னு இந்த கதவுலாம் மாத்துறது, இந்த சைட்ல இருந்து இந்த சைடு கதவு மாத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி மாத்தாம எதனா சிம்பிளான பரிகாரம் மூலயமா வந்து நம்ம வாஸ்துவை வந்து சரி பண்ண முடியும்? கண்டிப்பா முடியும். அது ஏன்னா நமக்கு ஜாதகத்துல அந்த அமைப்பு சரியில்லைங்கிறதுனால தான் அந்த வாசல்ல நம்ம போய் குடியிருக்கிறோம். அப்போ அதை வந்து மாத்துறதுனால நமக்கு அது சரியாயிடுமா அப்படின்னா ஆகாது. அந்த லக்னமோ அல்லது அந்த நட்சத்திர புள்ளியோ இயங்கும் காலம் வரையும் நீங்கள் மாற்றினாலும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், இப்போ வாஸ்து சரியில்லை, நாங்கள் வாஸ்துப்படி வீட்டை மாற்றிட்டேன் ஆனாலும் எனக்கு இன்னும் கஷ்டம் தீரலை அப்படிங்கிறவங்களாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அவங்க ஜாதகத்தில் எனர்ஜி லெவல்னு ஒன்று இருக்கும். அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல வேல்யூவில் இருக்குது, ஒரு கிரகத்தினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீட்டில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திசை எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த திசையை, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வடக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்க இல்லை கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்கன்னா இந்த கிழக்கு திசையும் வடக்கு திசையும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் அந்த திசையில் உட்கார்றது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் வந்து தெற்கு திசையில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெற்கு ஆகாதுன்னா நான் பேசுகிற வார்த்தைகள் கூட உங்கள்கிட்ட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. தப்பு தப்பாக பேசுவேன், பேசும்போதே நாக்கு தடுமாறும். சரி என்னடா நம்ம பேச வந்தது ஒன்று, நம்ம பேசுனது ஒன்றா இருக்கேன், நானும் எப்படி பேசினேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அந்த இடத்தினுடைய வைப்ரேட் தான். அப்போ எனக்கு எந்த இடம் நல்ல வைப்ரேஷன் ஆகுதோ, இப்போ இந்த இடத்துல பூமியின் அதிர்வுக்கும் அந்த இடத்துல பூமியின் அதிர்வுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. மழை ஒரு இடத்துல 99 டிகிரி பெய்யுது, ஒரு இடத்துல 25 டிகிரி பெய்யுது அப்படிங்கிறப்போ அதனுடைய வித்தியாசத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதனால் உங்கள் வீட்டில் எந்த திசையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த திசை. எல்லாருமே தென்மேற்கில் தான் படுக்கையற வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வடமேற்கில் படுக்கையற இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி, அதுவும் குறிப்பாக பெண்கள் கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகணும்னா வடமேற்கில் உள்ள படுக்கையறை யூஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவங்க வீட்டிலையே எந்த இடத்துல எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே வருது. ஓகே மேம், அதே மாதிரி வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய பேரை வந்து கடந்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம், வாஸ்துவில் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த விஷயமா இருக்கும் மேம்? வாஸ்துவில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டியதுங்கிறது அவங்க மனநிலையை அந்த வீட்டினுடைய நிகழ்வுக்கு ஏற்ப பொருத்திக்கணும். அடுத்தவங்க வந்து எதை சொன்னாலும் நம்பினாங்க, உங்கள் வீட்டில் என்னப்பா தென்மேற்கில் மரம் இருக்குது, அது மரம் இருக்கக்கூடாது, அதை எடுத்துருங்கன்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடக்கூடாது. உங்களுக்கு அந்த மரம் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த மரத்தடியில் போய் உட்கார்ந்துருந்தாலே அவங்களுக்கு ஒரு குட் ஃபீல் இருக்கும். இந்த திசையில் மரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை அவங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்துடும். ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டுருக்கும், எப்போ அந்த வடகிழக்கில் இதை வச்சா நல்லாயிருக்கும், இந்த மரக்கண்ணை வச்சுங்களேன், பவளமல்லி செடி வைங்களேன், சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வச்சதுக்கப்புறம் தான் அவங்க கஷ்டப்படவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா யார் எந்த வாஸ்து குறை சொன்னாலும் அதை ஏற்றுக்காதீங்க, அதை நீங்கள் விட்டுடுங்க. உங்களுக்கா இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பீரோ வாங்குகிறோம், ஒரு பீரோ வாங்கி வடகிழக்கில் தான் நமக்கு இடம் இருக்குன்னா அங்கே வச்சுட்டோம், மனசில் ஒரே அழுத்தமாக இருக்குது, பாரமாக இருக்குன்னா அப்போ வடகிழக்கில் அங்கே வச்சா தான் காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வேறு எப்போவும் நம்ம சேஞ்ச் பண்ணல, இப்போ தானே அதை சேஞ்ச் பண்ணோம். அப்போ இதை வேறு திசைக்கு மாற்றி வைப்போன்னு மாற்றி வச்சா அதுதான் வாஸ்துக்கான பரிகாரம். ஓகே மேம், வாஸ்து பற்றி நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி மேம். நன்றி.